தாத்தா வந்து காவேரி கிட்ட பேசுனதில் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருக்கா. காசுக்காக ஆசைப்பட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி விஜய் கிட்ட போய் பேசுகிறாரு. என்னதான் விஜய் உனக்கு காவேரிக்கு உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இப்போ தான் காவேரி கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க? காவேரி கிட்ட என்ன பேசுனீங்க? என்ன சொன்னா அப்படின்னா, ஏன் விஜய் பதற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து சொன்னா நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நடந்த விஷயத்தெல்லாம் என்ன சொன்னா அப்படின்னோடனே, ஒன்றும் சின்ன பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொன்னா. இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, காவேரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவள் வந்து பாவம் இல்லையா, நீயே சொல்லு. அந்த குடும்பத்தில் வந்து அவள் வந்திருக்கா, அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு உனக்காக தானே அவள் வந்தா. அப்போ நீ தானே அவளுக்கு எல்லாமே விட்டு கொடுக்கணும். நீயே அவகிட்ட புரிஞ்சுக்காம ஏன் நடந்துக்கிற? கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான்ப்பா உறவுகள் நிலைக்கும், சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே சரிங்க தாத்தா, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது. நான் தான் கொஞ்சம் மோசமாக பேசிட்டேன், அவளை வந்து டீஸ் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து கோவப்பட்டா, வேற ஒன்றும் இல்லை. நான் அதுக்காக சொல்லலப்பா. கோவப்படலாம், தப்பு கிடையாது. காவேரிக்கிட்டே இதே தான் சொன்னேன். கோபத்துலேயும் அன்பு கலந்துருக்கணும். அந்த அன்பு உங்கள் 2 பேர்கிட்டையுமே நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் கேட்குறேன், உண்மையே நீ விரும்பி தான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற வார்த்தையை கேட்குறாரு. என்ன தாத்தா இப்படி கேட்குறீங்க? நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன், இல்லைனா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி மறைக்கிறான் பாரு, போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சிக்கிறாரு. நீங்கள் சண்டை போட்டுக்கலாம்ப்பா, ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுப்பை காட்டுறது ரொம்ப தப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, காவேரி மேலே எனக்கு எந்த விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா, அப்படி இல்லைனா சந்தோஷம்தான், போய் காவேரி கிட்ட பேசு, மனசு தரது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. ஐயோ என்ன சொன்னான்னு தெரியலையே, தாத்தா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போய், நீ என்ன சொன்ன தாத்தா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே, சொல்லு நடந்த விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டியா? எல்லாம் நான் ஒன்றும் சொல்ல, நீங்கள் வேணால் உளறிருப்பீங்க, நான் ஒன்றும் உளரல, புரியுதா? நீ தான் ஏதோ சொல்லி விட்டுருக்க. எல்லாம் தாத்தா என்னை ஆழமாக கேட்டுட்டு இருந்தார், என்ன நடந்தது ஏது நடந்தது, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம்ல, அதனால தாத்தா கேட்டிருப்பாரு. சண்டைக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. உடனே வந்து இதுதான் வேணான்றது காவேரி, நீ விட்டே கொடுக்குமா, நீங்கள் மட்டும் விட்டு கொடுக்குறீங்களா? சரி ஓகே, நானே விட்டு கொடுக்குறேன் போதுமா, ப்ளீஸ் நம்ம இதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போட வேணாம் சரியா? எனக்கு தெரியுங்க உங்கள் வீட்டு ஆளுங்க வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு தானே. ஆனால் எங்கள் வீட்டு ஆளுங்க மனசு கஷ்டப்படலாம். அம்மா தாயே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, வேண்டாமா இந்த பிரச்சனை, நான் வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. உடனே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கங்கா வந்து எல்லாமே வந்து தச்சிட்ருக்காங்க. அப்போ கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர் கிட்ட போய்ட்டு தச்சு பேசி காசு கேட்டுட்டு நிறைய ஆர்டர் எப்படியாவது வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க, நம்ம நிறைய ஆர்டர் எடுத்து செஞ்சால் தான் வந்து சீக்கிரமாகவே நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கங்கான்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. வேலை தேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து எந்த வேகன்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் காவேரி பேப்பர்ஸ்லாம் எடுத்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலைக்கு எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. விஜய் வந்து காவேரி கிட்ட மெதுவாக வந்து சொல்கிறாரு, இப்போ ஒன்று கெட்டு போல, நீ ஓகேன்னா நாளைக்கே என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. முறைச்சிட்டு இதோட முடியுது.